ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பலமுறை நான் உனக்காக நல்லது சொல்ல வந்தபோது செய்ய வந்தபோதும் என்னை அலட்சியம் செய்தாலும் இப்போதாவது நான் சொல்ல வரதை கேட்டியே, ரொம்ப சந்தோஷம். இதை முழுவதுமாக கேள் என் செல்லமே. ஆசிரியரோ பெற்றோரோ அல்லது இந்த வராகி அம்மாவோ யார் உனக்கு என்ன சொன்னாலும் பல விஷயங்கள் உனக்கு புரியாதது போலதானே நீ நடந்து கொள்கிறாய். ஆனால் நீ கஷ்டப்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது மட்டும் நாங்கள் சொன்ன விஷயம் உன் தலையில் உரைக்குதுன்னு எனக்கு தெரியும். படித்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் வாழ்க்கையில் பட்டு தெரிந்து கொள்வது தானே அற்புதமான அதிசயமான விஷயங்கள். உன் வாழ்க்கையில் இப்போது தானே கஷ்டமும் பிரச்சனைகளும் தலைவிரித்து ஆடுது. இப்போது இந்த வராகியம்மா என்னால் தான் உனக்கு உதவி செய்ய முடியும்னு நீயும் என்னை தேடி வந்து விட்டாய். எப்போதும் யார் உன்னை என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை என் செல்லமே. முதல்ல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, சிக்கல்கள் இருக்கக்கூடாது நீ நினச்சினா யார் உன்னை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாயோ இல்லையோ, கேலி செய்யும்போது பதில் சொல்லாத ஆளாக மாறிவிடு. கேலியும் கிண்டலும் உன் தகுதிக்கு சரியில்லாத விஷயங்கள். அதை யார் செஞ்சாலும் அவங்களுக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன். நீ அதையெல்லாம் பெருசாக நினச்சிக்க வேணாம். யாருக்காக நீ என்னெல்லாம் உதவி செய்யணும்னு நினச்சியோ, என்னெல்லாம் உதவி செஞ்சியோ, அவங்க தானா முதல்ல உனக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறார்கள். கவலைப்படாத, மனசுடைஞ்சு போகாத என் செல்லமே. நீ செஞ்ச நல்லதை அவங்க வேணா மறந்திருக்கலாம், ஆனால் அதற்குரிய நன்மைகளை இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன். நீ செய்த தானமும் தர்மமும் நல்லெண்ணங்களோடு கூடிய உதவிகளும் உன்னை மட்டுமல்ல, உன் வம்சத்தையே காப்பாற்றும். அதே நேரத்தில் வீரமும் தைரியமும் துணிவும் உன்னை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் என்பதையும் மறவாமல் அதை எப்போதும் உன் கைகளுக்குள் வைத்துக்கொள் என் செல்லமே. நீ முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்காத. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான முடிவுகளை எல்லாம் உனக்கு இனிமையானதாக நான் மாற்றித்தரத்தான் போகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒரு சில உண்மைகளையும் ரகசியங்களையும் நீ புரிந்து கொண்டுதான் வாழ வேண்டும் என் செல்லமே. சில விஷயங்களை மனைவியிடமும் கணவனிடமும் சொல்ல வேண்டாம். ஒரு சில விஷயங்களை மகனிடமும் மகளிடமும் சொல்ல வேண்டாம். ஒரு சில விஷயங்களை நண்பர்களிடமும் சொல்ல வேண்டாம். யாருக்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முதல்ல நீ தெளிவான ஆளாக இருந்துகொள். அப்போதுதானே உன் வாழ்க்கை நிம்மதியாக நகரும். உனக்கு புன்னகை தேவை என்பதை அறிந்ததால்தான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயத்தை நடத்தி கொடுத்து நீ புன்னகையோடு கலந்த சிரிப்போடு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமென உனக்கான நல்லது செய்வதற்காக உன்னை தேடி தேடி வர்றேன். உன்னுடைய எண்ணத்தை பொறுத்து தானே உன்னுடைய செயலும் வாழ்க்கையும் அமைகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டுமென நான் நினைப்போதை எழுதி வைத்து விட்டேன். ஆனால் என்ன, எல்லாரும் நல்லதை நினைக்காம கெட்டதையும் சேர்த்தே நினைக்கிறாங்க. நல்லதை அவங்களுக்கு நினச்சிக்கிறாங்க, கெட்டதை அடுத்தவங்களுக்கு நினைக்கிறாங்க. அவனுக்கு அப்படி நடக்கணும், அவன் கீழே விழுந்துடணும், அவனுக்கு அது நடந்துடணும், இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு அடுத்தவர்களுக்கு கெட்டது நினைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு நல்லது நினைச்சாலும் மனிதன் மனதில் என்ன யோசிக்கிறானோ அதுதான் நடக்கும். அவன் நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் அது யாருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். அவன் நினச்சதான் அவன் வாழ்க்கையிலேயே நான் நடத்தி கொடுத்துருவேன். அவன் யாருக்கு நினச்சான்றது அவனை பொறுத்து தானே இருக்குது. அடுத்தவங்களுக்கு கெட்டதும் தனக்கு நான் நல்லதும் யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. எனக்கு நீயும் ஒன்று தான், இன்னொரு பிள்ளையும் ஒன்று தான். எப்போதும் எல்லா சமயங்கள்லையும் நீ நல்லது நினச்சினா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதும் நல்லதாகவே அமைந்து விடுமல்லவா. அறிவாளிகள் எல்லாருமே அறிவால் மட்டும் உருவானவர்கள் கிடையாது. நல்ல சிந்தனைகளும் கொண்டவர்கள் தானே அறிவாளிகள். நீ ஏதோ ஒரு விஷயத்தை இழப்பதன் மூலம் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை நீ பெறப்போகிறாய் என மனதிற்குள் சமாதானமாகிக்கொள். ஏனெனில் உனக்கான இழப்புகளை கொடுத்த நானே உனக்கான எதிர்பார்ப்புகளை மிக பெரிய அளவில் நிறைவேற்றியும் கொடுப்பேன் என் செல்லுமே. உன் மனசுக்குள்ள நீ நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுத்து உன் மனம் கவலையற்ற இன்பத்தோடு வாழும்படி எப்போதும் உனக்கு துணையா நானும் இருப்பேன். நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் என் உதவி உனக்கு உறுதுணையாய் இருக்கும் என் செல்லமே. நீ உன்னை செதுக்கி கொள்ள வேண்டுமானால் கஷ்டப்பட்டு சாமியாரா போகணும்லாம் அவசியம் இல்லை. உன் மனசில் சில வலியும் வேதனைகளும் இருந்தால் போதும். அதுவே உனக்கு பல அனுபவங்களை கொடுத்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவையும் உனக்குள்ள உருவாக்கி உன்னை புத்தனாகவே மாற்றிவிடும் என் செல்லமே. நீ அடுத்தவன் மேலே பொறாமப்பட்டு யாரையாவது அழிக்க நினைத்தால் கடைசியில் நீதான் நிம்மதி இழந்து போவாய். அதுதான் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்.
நீ யாருக்கு நினைக்கிறன்னு எனக்கு முக்கியம் கிடைக்காது. நீ நினைக்கிறது நல்லதா கெட்டதான்னு தான் முக்கியம். நீ நல்லது நினச்சின்னா உனக்கே நல்லதை கொடுத்துருவேன். நீ கெட்டது நினச்சா அதையும் நான் உனக்கு தான் கொடுப்பேன். அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. ஒருபோதும் யார் மீதும் நீ சாபமிடவும் கூடாது. அடுத்தவ செஞ்ச தவறுக்கட்டு சாபம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் எப்போதும் நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் உனக்கு கொடுப்பேன்னு இருக்கிறேன் அல்லவா? நீ சாபம் கொடுத்தா கூட அது மீண்டும் உனக்கே வந்து சேரும் என்பதை மறந்து விட வேண்டாம். வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், எல்லாமே உனக்கு நல்லதா நடக்கணும்னு ஆசைப்பட்டினா முதல்ல உன்னை மட்டமாக இழிவாக நினைப்பவர்களையும் எப்போதும் உன்னை குறை சொல்லி பேசுபவர்களையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்விலிருந்து அவர்களை ஒதுக்கி வைத்துவிடு. நீ உழைப்பும் கௌரவமாய் செய்த முயற்சியும் சேர்ந்து இப்போது உனக்கான முன்னேற்றத்தை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகுது. நீ பட்ட அவமானத்தை எல்லாம் அசிங்கமாக நினைக்காதே என் செல்லமே. அது கற்றுத்தரக்கூடிய அறிவுரை எந்த விலையுயர்ந்த புத்தகத்தாலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அவமானம் எல்லாம் நீ ஜெயிப்பதற்கு உனக்கு கிடைத்த வெகுமானம் என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் தானே இப்போது உனக்கு நல்ல அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுத்துள்ளது. நீ சொந்தக்காரவங்களுக்கு உதவி செஞ்சா அது உதவியாக மட்டும்தான் இருக்கும். யாருனே தெரியாதவங்களுக்கு நீ உதவி செய்வதுதான் தானமாகவும் தர்மமாகவும் கருதப்படும். அடுத்தவங்களுக்கு உதவி செய். அதுவும் இல்லாதவர்களுக்கும் எளியாதவர்களுக்கும் யாருனே தெரியாதவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. அதை விட்டுட்டு உன் கூட பிறந்தவங்களுக்கும் உன்னோட சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நீ காசு பணம் கொடுத்து உதவி செஞ்சு அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டினா அது மிகப்பெரிய நன்மையில் வராது என் செல்லமே. எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக வராது. ஏன்னா புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு கலை. அதில் எல்லாரும் திறமையானவர்கள் அல்ல. அந்த திறமையை உனக்குள்ள நீ வளர்த்துக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன்னை ஏமாற்றியவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். நீ யாரையும் பழிவாங்க நினைக்காதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்க்கறது போல ஒருபோதும் அமைந்து விடாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் மாற்றி அமைப்பேன். நடக்கும் அனைத்தையும் உனக்கான வெற்றிகளாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்ப்பது போல் நடக்காமல் போன விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன். உனக்கானது என எழுதப்பட்ட எதையும் உனக்கானது என நான் எடுத்து வச்ச எதையும் உன்னிடம் வந்து சேர்க்காமல் விடமாட்டேன் என் செல்லமே. நீ ஆசைப்பட்டது அன்பாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது நல்ல விஷயமா இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன். காலம் மாறும் என நம்பிக்கையோடு காத்திரு. கிண்டலடித்தால் கலங்காதே. போராடுகிற வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போகாதே. யார் உன்னை தள்ளிவிட்டாலும் மன்னித்து மறந்து கடந்து போய்கொண்டே இரு. நஷ்டம் வந்துருச்சுன்னா நடுங்கி போகாதே என் செல்லமே. எல்லா விஷயங்களுக்கும் நீ நிதானமாக யோசிச்சா அதற்கான முடிவையும் உனக்கான மகிழ்ச்சியையும் நிச்சயமாய் நான் கொடுத்தே தீருவேன். யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா அதை நினச்சி ஏங்கி போகாமல் நீ தைரியமாக எதிர்த்து நில். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உன்னை ஏமாற்றியவர்கள் தன் தவறை உணர்ந்து திருந்தி செய்த தவறுக்கு மாற்றாக அதற்குரிய வேலைகளை சரியாக செய்து முடிக்கும்படி நானே அவர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் என் செல்லமே. ஒருவருடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்கிற உறவுகள் கிடைப்பதெல்லாம் இப்போது அபூர்வமாகிவிட்டது. நீயும் உன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைத்துக்கொள்ள முயற்சி செய்.